நல்லா துதிக்க ஆரம்பிச்சிருக்குது. உங்கள் நம்பிக்கை நேரம். ஓ, மனுஷனிடத்துல முறையிட்டதெல்லாம் போதும், மனுஷனிடத்துல புலம்பினதெல்லாம் போதும், மனுஷனிடத்துல ஓடி போய் நின்னதெல்லாம் போதும், மனுஷனுடைய ஒத்தாசைக்காக காத்திருந்ததெல்லாம் போதும். உங்க இருதயங்களை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்துங்க, ஆண்டவருக்கு நேரம் உயர்த்துங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. என் தேவன் பதில் அளிக்கிறவர், என் தேவன் கூட பேசுகிறவர், என் தேவன் உன்னுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர். அப்படியே ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் உங்க இருதயங்களை அவருக்கு நேரம் மாத்துங்க. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை உயர்த்துங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவருடைய அந்த உறவை சரிப்படுத்துங்க. அந்த உறவோடு கூட வந்துருங்க. கர்த்தர் உன்னுடைய வழக்குகளை கையில் எடுக்கிறார். கர்த்தர் உன்னுடைய காரியங்களை தன் தோளில் போட்டுக் கொள்ளுகிறார். ஓ, ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்லா துதிங்க பார்க்கலாம். துதிங்க துதிங்க துதிங்க. நல்ல நல்ல வாய்களை திறந்து துதிங்க துதிங்க. துதிய ரிலீஸ் பண்ணுங்க. வானம் திறக்கப்படுவதாக, தடைகள் விலகுவதாக, எல்லையின் ஆணிகள் கட்டப்படுவதாக, ஒரு மனம் உண்டாவதாக, ஒரு மனம் உண்டாவதாக. I speak oneness inside the church. இந்த கூடாரம் ரகசிய செயலின் கூடாரமாய் மாறுகிறது. தேவனுடைய ரகசிய செயல் இந்த கூடாரத்தின் மேல் இருக்கிறது. நல்ல ஒரு 30 வினாடிகள் நல்ல கரங்களை தட்டி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பான்னு கூப்பிடுங்க, டாடின்னு கூப்பிடுங்க. ஜீசஸ், பரலோகத்தை பலவந்தம் பண்ணுங்க, பரலோகத்தை பலவந்தம் பண்ணுங்க. ஓ, thank you thank you thank you thank you. உங்க வல்லமை ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும், ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். ஓ, எங்களை உருவாக்கும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த நம்பிக்கை நேரத்துல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறது. நேற்று தினத்துல தேவ மனுஷர் பேசும் பொழுது நம்முடைய பாஸ்ட் தான் நம்மளுடைய டெஸ்டிமனி, நம்மளுடைய கடந்த காலம்தான் நம்மளுடைய சாட்சி. என் நாள் வரையில நடத்தி வந்திருக்காரு, அதுதானே பெரிய சாட்சி. இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் நாள் வரையில என்னை நடத்தி வந்ததற்காக நன்றி. இப்போ நீங்க ஆலயத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா அதுவே ஒரு சாட்சி தான். ஆமென். நீங்க உசுரோட இருக்கிறீங்கன்னா அதுவே சாட்சி தான். உங்க குடும்பத்தோட இணைக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா அதுவே சாட்சி தான். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா. ஆண்டு பார்த்து நம்ம சொல்றோம்ல, நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். ஆனா நாம அவர் மேல் வச்சிருக்கிற நேசம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃப்ளக்சுவேட்டிங். ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது, ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும், ஒரு நாள் அதிகமாக அப்படியே லவ்ஸ் ஆயிடும், ஒரு நாள் மவுஸ் ஆகி எங்கனா போய் ஒளிஞ்சுக்கும். ஆனா அவருடைய அன்பு இருக்கு பாத்தீங்களா, நம்ம மேல வச்ச அன்பு அது நிரந்தரமானது, எப்பயுமே ஒரே மாதிரி, அதுல ஒரு மாற்றமும் ஏற்படாது. இல்ல எந்த அன்புனால உங்களை நேசிச்சு தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியா இறங்கி வந்தாரோ அதே அன்பு தான் இன்றைக்கும் 2025 இருக்கிறது. நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாது. அதனால நம்ம எப்படி பாட போறோம்னா, நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். பாடலாமா? நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். கரங்கள் உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை நான், கரங்களை உயர்த்துங்க, உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை பாடலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும்
நேசித்திடுவேன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நீர் என்னை நேசித்தீரே, நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிறோம். அதனால் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆண்டவருடைய அன்பின் அகலம் ஆழம் ஒரு பிச்சை ஏற்றிக்கும். ஆண்டவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து நம் உள்ளான மனுஷனை பலப்படணும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அவருடைய நேசத்தின் ஆழத்தை நம்ம நினைக்கும் பொழுது, அப்பா இதுக்கெல்லாம் நான் தகுதி இருக்கிறதா? இவ்வளவு அன்பு என் மேல நீங்க வச்சதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா? உண்மையிலே பார்த்தீங்கன்னா தகுதி அற்றவர்கள் தான் நம்ம. வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில கர்த்தர் நமக்காக மரித்தாராம். நாம் நல்லவங்களா இருக்கும் பொழுது அல்ல, நம்ம நல்லவங்களா இருக்க ட்ரை பண்ணும் பொழுது அல்ல. While we were yet sinners, he loved us so much. சரணம் போடுறீங்களாப்பா ப்ளீஸ்? அவர் நம்மளை நேசித்த நேசத்தின் ஆழம் அதை நினைத்து பார்க்கும் பொழுது, அப்ப நான் என்ன இதுக்கு ஈடாய் நான் செய்வேன், நான் என்ன இதற்கு பதில் கொடுப்பேன்? இன்றைக்கு நான் சொல்றேன், அவருக்காக ஒரு வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாதான் அந்த அன்புக்கு நம்மளால ஈடு சொல்ல முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அப்பா அந்த அன்புக்கு ஈடா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலப்பா, பட் ஐ வாண்ட் டு லிவ். கடையில போய் எதுவும் வாங்க வேண்டாம், வேற எதையும் செய்ய வேண்டாம். அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை உண்மையா வாழ்ந்துருவாங்க. ஆமென். இதுதான் அவருடைய அன்புக்கு நம்ம கொடுக்கிற பரிசு. ஜீசஸ் பல்லமா என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே பாடலாமா? பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை, வளர்த்தீரே இவ்வளவாய் உம் நாமம் மகிமைக்காக, வளர்த்தீரே இவ்வளவாய் உம் நாமம் மகிமைக்காக. அப்பா நன்றி அப்பா. இன்றைக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நம்மளை கைவிடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லிருக்கோம், உன்னை தாயும் உன் தந்தை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அப்படி மறக்கப்பட்டவனாய் இருந்த தாவீதை கர்த்தர் சேர்த்து கொண்டார். அதுவும் சாதாரணமா சேர்த்து கொள்ளல, மறக்கப்பட்டு எங்கேயோ மூலையில தாய் தகப்பனுக்கு கூட ஞாபகம் இல்லை ஒரு தங்களுக்கென்று ஒரு மகன் இருக்கிறான் என்று. சாமுவேல் தீர்க்கதரிசி அவ்வளோ கேட்கிறார், உங்க பிள்ளைங்க இவ்வளவுதானா,
அப்புறமா தான் ஞாபகம் வருது. ஆனா கர்த்தர் தாவீதின் நினைவாய் இருந்தார். கர்த்தர் தாவீதின் நினைவாய் இருந்தார். அவர் தாவீதை சேர்த்து கொண்டார். சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆமென். தள்ளப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்களா? நீங்க நேசித்தவர்கள் வெறுக்கையில நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றேன், ராஜரீக அபிஷேகம் உங்களுக்கு உண்டு. God has that anointing of a king. Amen. அந்த kingly anointing நம்மளுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். பாடலாமா? பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே சொல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே செல்ல பெயரை, வளர்த்தீரே இவ்வளவாய் உம் நாம மகிமை மகிமைக்காக. நாம் இப்போ இருப்பதே கர்த்தர் நாம மகிமைக்காக தான். இவ்வளவாய் உம் நாமம் மகிமைக்காக. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடத்தி வருகிறதுக்காக நன்றி அப்பா, ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரப்போகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை கட்டி எழுப்ப போகுது. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். சோத்திரிக்கிற ஆண்டவரே, நானும் என் வீடும் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளும் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை என் ஜனத்தின் மேல இறங்கட்டும். அவர்கள் வந்த நோக்கம் ஆண்டவரே உம்மண்டை நெருங்கி வரணும். தேவைக்காக கர்த்தர் அல்ல, ஆனா கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் உங்களுடைய மகிமை வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். ஓ, வியாதிகள் நீங்கட்டும், கண்ணீர் மறையட்டும் ஆண்டவரே. நுணுக்கமான போராட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டாகட்டும். தீர்வு, ஒரு முடிவை பேசுகிறேன், எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா பலவீனங்கள் மாறுவதாக. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let there be healing right now. இப்பொழுது பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்குவதாக, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்குவதாக, இருதய நோய் நீங்குவதாக, பயம் நீங்குவதாக, அழுத்தம் நீங்குவதாக, தெளிவு உண்டாகட்டும். கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவு, clarity in everything. நல்ல பலமா come on, இன்னும் பலமா. ஓ, நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இடைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கரையின் ஜனங்களை தொடுகிறது, எங்களை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் தொடுகிறார். வியாதியில் இருக்கிற இடத்துல உங்க கரம் வைக்கப்படுவதாக. ஓ, கண்ணீரை துடைக்கிற கரையின் ஜனங்களை துடைக்கட்டும் ஆண்டவரே. ஓ, என் ஜனங்களை தாங்கி பிடிக்கிற கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. சுமக்கிற கரையின் ஜனங்களை சுமக்கட்டும். தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்லுங்க, விசுவாசத்தோட நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற அன்பினால தம் பிள்ளையே கொடுக்க முடியும்னா, நீங்க எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கிற சுகம், விடுதலை, பலன், கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, இதெல்லாம் அவர் கூட சேர்த்து கொடுக்காதது எப்படி? How can he not give you all these? மகனையே கொடுத்துட்டார் ஆண்டவர். பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க மகனையே கொடுத்தீங்க, எனக்கு இன்னைக்கு விடுதலையை கொடுக்க மாட்டீங்களா? நிச்சயமாகவே என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. ஆமென். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? Thank you அப்பா, for all the love that you have for us. Yes. Lord, we declare that we will be delivered today. Amen. இன்றைக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. Amen. There is power in the name of Jesus. Amen.